ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு குட் பேட் அக்லி படத்துலேருந்து போஸ்டர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மார்னிங் மைத்ரி மூவி மேக்கர் சைட்லேருந்தும் அண்ட் ஆதிக் ரவிச்சந்திரன் சைட்லேருந்தும் செம்மையான நியூஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது டீசர் அனௌன்ஸ்மெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம வெயிட்டிங்கில் இருக்காங்க. அண்ட் இப்போ ஈவினிங்லேருந்து என்ன நியூஸ்னா அது டீசர் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை, இந்த படத்தில் நடித்த கேரக்டர்ஸோட நேம் ரிவீல் பண்ணி டே பை டே ஒரு போஸ்டராக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த அப்டேட் தான் இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு இந்த நியூஸ் வைரலாக போயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்ரெடி நம்ம தல அஜித் நேம் குட் பேட் அக்லி படத்தில் ரங்கா தான் அப்படின்ற மாதிரியும் இப்போ 2 days முன்னாடியே அந்த நியூஸ் செம்மையா ஷேர் ஆகிட்டு இருந்தது. அண்ட் ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம வெயிட்டிங்ல இருக்காங்க. அண்ட் நம்ம குட் பேட் அக்லி படத்தோட டீசர் February 28 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் செம்மையான சம்பவம் ஒன்று வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு அந்த டீசர் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரா அப்படி இல்லை கேரக்டர் நேம் ரிவீல் பண்ற போஸ்டரா அப்படின்றது தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. டே பை டே நம்ம குட் பேட் அக்லி படத்தோட அப்டேட்டை ஜிவி பிரகாஷ் அண்ட் சுப்ரீம் சுந்தர் இவங்க 2 பேரும் ப்ரொமோஷன் இன்டர்வியூல நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது படத்து மேல ஓவர் ஹைப் ஆகுது. விடாமுயற்சியில நம்ம எதிர்பார்த்த மாஸ் இல்லைனாலும் குட் பேட் அக்லி படத்துல அதை 200% செம்மையா வச்சிருக்காங்க. ஃப்ரேம் பை ஃப்ரேம் செம மாஸ் தெரிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆதிக் ரவிச்சந்திரன் வேற லெவல் ஃபேன் பாய் சம்பவமா இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்தப்ப ஆதிக் ரவிச்சந்திரன் நம்ம தல அஜித் சாரை பார்த்து பயங்கரமா அழுதுட்டாரு. அப்படி ஒரு ஃபேன் பாய் அவரு அப்படின்னு ஜிவி பிரகாஷ் சொல்லியிருக்காரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் பேட் அக்லி டீசருக்கு நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்கன்றத நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.